கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1 நிருபம் 4 அதிகாரம் 4 வசனம். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். But you belong to God, my dear children. You have already won a victory over those people, because the Spirit who lives in you is greater than the spirit who lives in the world. பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்று விட்டீர்கள். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர். ஆமென். இன்றைய தியான வசனம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒரு மிக பெரிய உறுதிமொழியும் ஆறுதலும் ஆகும். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். பிள்ளைகளே, இது தேவனுடைய பாசம் நிறைந்த அழைப்பு. அப்போஸ்தலராகிய யோவான் விசுவாசிகளை மிகவும் அன்புடன் பிள்ளைகளே என்று அழைக்கிறார். இது நம்மை தேவன் தம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டுள்ளார் என்பதை காட்டுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்பதை யோவான் 1:12 வாசிக்கிறோம். அதனால்தான் இன்று நம் ஒவ்வொருவரையும் பிள்ளைகளே, மை டியர் சில்ட்ரன் என்று அழைக்கிறார். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தீர்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது பிறப்பின் அடையாளம். இது உடலின் பிறப்பு அல்ல, ஆவிக்குரிய பிறப்பு. அதாவது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்த ஆவியால் பிறந்தவர்கள், தேவனுடைய இயல்பை ஏற்றுக்கொண்டவர்கள். இதனால் நாம் உலகத்தின் ஆவி அல்லது பொய்யான போதனைகளால் கட்டுப்பட்டவர்கள் அல்ல. அவர்களை ஜெயித்தீர்கள் என்று சொல்லி இருக்கிறதே, யாரை ஜெயித்தோம்? இங்கு அவர்களை என்பது பொய்யான தீர்க்கதரிசிகள், கிறிஸ்துவை மறுக்கும் ஆத்துமாக்கள், உண்மைக்கு விரோதமான ஆவிகள், உலகத்தின் மோசமான ஆவி. இதனை அறிந்து விசுவாசிகள் உண்மையை ஆவியின் மூலம் கண்டுபிடித்து வழுவாமல் நின்றிருக்கிறார்கள். இது வெறும் மனித சக்தியால் அல்ல, ஆவியின் கிரியையால். உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இது மிக பெரிய உண்மை. இது இந்த வசனத்தின் மைய சொல். உலகத்தில் செயல்படும் சாத்தான், பொய் போதனைகள், துவேஷத்தின் ஆவி, சோதனைகள், துன்பங்கள் இவற்றை எல்லாம் விட நம்முள் வாழும் பரிசுத்த ஆவி எப்போதும் பெரியது, வலிமையானது, உயர்ந்தது. உலகத்தில் செயல்படும் சாத்தானுக்கு வரையறுக்கப்பட்ட சக்தி மட்டுமே. உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் எல்லா மதிப்பிலும் அதிக அதிகாரம், ஞானம், விசுவாசம், பாதுகாப்பு வழங்குபவர். இதற்காக நாமும் ஜெயம் பெற்றுள்ளோம். அது நமது வலிமையினால் அல்ல, தேவன் நம்முள் இருப்பதால். இதை விசுவாசிக்கிறீங்களா? இன்றைய தியான வசனத்தில் 3 முக்கிய வாக்குறுதிகள் இருக்கிறது. 1, அடையாளம். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தீர்கள், அதாவது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். 2, ஜெயம். அவர்களை ஜெயித்தீர்கள், ஏற்கனவே வெற்றி உங்களுடையது. 3, வலிமையின் மூலாதாரம். உங்களில் இருக்கிறவர் பெரியவர்.
பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருக்கிறார். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலம் ஆக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். விசுவாசிகளின் பலம் உடல் சார்ந்தது அல்ல, ஆவி சார்ந்தது. உலகத்தின் திட்டங்கள், சோதனைகள், பாவத்தின் கோட்டைகள் இவை எதுவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை தாங்க முடியாது. தேவன் கொடுத்த ஆயுதங்கள் தேவ வார்த்தை, ஜெபம், ஆவியின் சக்தி அனைத்தையும் ஜெயிக்கும். நமக்குள் உள்ள ஆவி உலகத்தையும் இருளையும் வெல்ல வல்லவர். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இது நமக்கான மிகப்பெரிய நிச்சயத்துவம். எதிரிகள், சோதனைகள், மனிதர்கள், ஈவன் சாத்தான் கூட நம்மை குலைக்க முடியாது. காரணம், தேவன் நம்முடன் நமக்கு சார்பாக இருக்கிறார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 16:33 வாசிக்கிறோம். கிறிஸ்து உலகத்தை ஏற்கனவே ஜெயித்தார். ஆகவே விசுவாசிகள் ஜெயத்தில் வாழ அழைக்கப்பட்டவர்கள், தோல்வியில் அல்ல. உலகின் துன்பங்கள் நம்மை குலைக்க முடியாது. ஏனெனில் ஜெயத்தின் மூலாதாரம் கிறிஸ்துவே. கிறிஸ்து ஜெயித்ததால் நாமும் ஜெயிக்கிறோம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை ரோமர் 8:37 வாசிக்கிறோம். விசுவாசிகள் சாதாரண ஜெய வீரர்கள் அல்ல, அதிக ஜெயம் உடையவர்கள். பாவம், பயம், சாத்தான், சோதனை எல்லாவற்றையும் கடந்து செல்லும் ஜெயம். இவை அனைத்துக்கும் காரணம் கிறிஸ்துவின் அன்பும் வல்லமையும் மட்டுமே. நமக்குள் உள்ளவர் நமக்கு சராசரி வெற்றி அல்ல, அதிகமான வெற்றி தருகிறவர். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசம் தேவனால் பிறந்தவர்களுக்கே. நம்முள் உள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஜெயத்தை உருவாக்குவார். இங்கு உலகம் என்றால் பாவம், சோதனை, பொய் போதனைகள், இருள் சக்திகள் அனைத்தும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். தேவனால் உண்டான மக்கள், அதாவது ஆவிக்குரிய பிறப்பு, தேவனுடைய பிள்ளைகள், உண்மையின் ஆவியால் நடத்தப்படுபவர்கள். பொய்யான போதனைகள் மீது ஜெயம், சோதனைகளில் நிலைத்திருத்தல், விரோத ஆன்மீக சக்திகளை வெல்வது உலகத்தை ஜெயித்த மக்கள். நம்முள் இருப்பவர் அறிவு கொடுப்பவர், பாதுகாப்பவர், வழி நடத்துபவர், வெற்றி அளிப்பவர். சுருக்கமாக சொல்வதானால், உலகத்தின் சக்திகள் மெல்லியவை, நம்முள் உள்ள சக்தி வல்லமை மிகுந்தது. Today's verse gives 3 assurances. 1. Identity, that is, you are from God. Believers are born of God, filled with the Holy Spirit and belong to Him. Number 2. Victory. You have overcome them. Believers overcome false spirits, false teachings, evil influences, not by human strength, but by the Spirit of truth. Number 3. Power. He who is in you is greater. The Holy Spirit within you is greater than Satan or any worldly influence. Therefore,
Victory is guaranteed for those who walk in the Spirit. Amen. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களை உமது பிள்ளைகளாக்கியதற்கும் உண்மையின் ஆவியை எங்களுக்குள் கொடுத்ததற்கும் நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் ஆவிகளையும் சோதனைகளையும் ஜெயிக்க வல்லமை தந்தவரே, எங்களுக்குள் வசிக்கும் உமது பெருமையை காணும் கண்களை தாரும் என்று உளமாற வேண்டுகிறோம். என்றும் உம்மில் வாழ்ந்து உம்முடைய ஜெயத்தில் நடக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.